எல்லாம் சரியா போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் தம்மா உங்க சுயரூபம் வெளியே வந்துடும். தேவா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவே முடியாது. அதுக்கப்புறம் உங்க பையனா எல்லா சுகத்தையும் நானே அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆக்ராவையே கட்டி ஆளப் போறேம்மா. என்ன நினைச்சப்பா நீ? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? என் ஆளுங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா என்ன? அந்த அபேயையும் ராதிகாவையும் கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ராதிகா இங்க வரவும் முடியாது, எப்பவும் எதையும் நிரூபிக்கவும் முடியாது ரஞ்சன். எங்க ஆளையும் மீறி இங்கேயும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்ல. சீக்கிரம் வாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்கள யாரு? ரஜன் சார் உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்காரு. எங்க போயிருந்தீங்க நீங்க? அது வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அதான். பரவாயில்ல, உள்ள வாங்க. உங்களுக்காக தேவாவும் காத்திருக்காரு. வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. கல்யாணம் இங்க தானே நடக்குது, அங்க எங்க கூட்டு போறீங்க? எல்லாம் சொல்றேன், பேசாம வா. விடுன்றல. இந்த ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு பெரிய மனுஷரே? ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருந்தும் எப்படி இதெல்லாம் நீங்க சமாளிக்கிறீங்க? ஒரு சதி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா கடவுள் மாதிரி இருக்கிற ஒரு மருமகனும் கிடைச்சா ஒரு மாமனாருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது கார்த்தியாயினி தேவி? உண்மையிலேயே நீங்க உயர்ந்த மனிதர் தான். விபரீதமான இந்த நிலைமையில கூட நீங்க இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்கன்னா நீங்க பெரிய மனுஷர் தான். ரொம்ப நன்றி. நானும் ஆர்த்தி எடுக்கிறேன், கொடுங்க. ராதிகா எனக்கும் பொண்ணு மாதிரி தானே?
வாங்க மாப்பிள்ளை தம்பி. வாங்க மகா பண்டிதரே, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க. கண்ணா, இப்ப சடங்கெல்லாம் ஆரம்பிக்க போறாங்க. இது வரைக்கும் சின்ன மருமக வரவே இல்லையே. வரமலை வேற ஆரம்பிக்க போறாங்களே. அது நடக்காம யாரு தான் தடுக்க போறாங்க? கண்ணா, நீ தான் பாத்துக்கணும். மகான்ஜி, ஒரு சின்ன வேண்டுகோள். நாம நடக்க போற இப்ப இந்த சடங்க கொஞ்ச நேரம் தள்ளி வைக்க முடியுமா? எதுக்காகமா? அது ஒண்ணும் இல்ல, வைஷாலிக்கு உடம்பு திடீர்னு கொஞ்சம் சரியில்லை. ஆ, பையன் கல்யாணத்தை அம்மா பார்க்கலன்னா எப்படி இருக்கும்? அதான் அதுக்காக தான் நான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துல அவ உடம்பு சரியாயிடும், அதுக்கப்புறம் வந்துருவா. மகா பண்டிதர் மகா பண்டிதினி கல்யாணத்தை எப்படி நேரம் கழிச்சு பண்ண முடியும்? நல்ல நேரத்துல எதையும் பண்ணி முடிக்கலைன்னா அப்புறம் எல்லாம் தப்பாயிடும்ல. நீங்க எல்லாரும் போய் அவங்கள கொஞ்சம் கவனிங்க, அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. எல்லா சடங்கும் சரியான நேரத்துல நடந்து முடியலன்னா அப்புறம் அக்தியில கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆமாம்மா, அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதுவும் இல்லாம கணவனும் மனைவியும் மாலை மாத்திக்கிறது அந்த சுப நேரத்துல மட்டும்தான் மாத்திக்க முடியும். அந்த முகூர்த்தத்தை எப்படி தவற விட முடியும்? ராதே ராதே. ரொம்ப முயற்சி பண்ணி பழிக்கல இல்லம்மா. நான் எப்பவும் என் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஈடுத்தனமான வேலையெல்லாம் நீங்க மட்டும்தான் செய்ய முடியும்னு. ஏன்னா பொய்யும் பித்தலாட்டமும் இருக்கிற உங்களால நேர்மையை சத்தியமா எதிர்கொள்ளவே முடியாது. என்ன ராதிகா நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே பேசுற? ஆனா நான் வெற்றி அடைகிறத தடுக்க யாரும் இல்லை. என் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி தான். அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியிலையும் நான் தான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். இவங்க அப்பா சொல்றாரு இவர் பொண்ணு சதி சாவித்திரியாம். இன்னைக்கு அது உண்மையா இல்லையான்னு நம்ம பார்த்துருவோமே. உள்ள போட்டு பூட்டி நெருப்ப வைங்க. வராரா பார்க்கலாம் பாதி. காப்பாத்தட்ட அவர் சதிய. பேசாம உள்ள போ. போங்கறல்ல. நெருப்பு கொண்டு வாங்க. கதவை திறங்க. கதவை திறங்க. என்ன பண்றீங்க? மணமாலையை மாத்திக்கிறதுக்காக மணப்பொண்ணை வர சொல்லுங்க. இதோ வந்துகிட்டே இருக்காங்க. நல்ல வேளை யார் மூலமாவது அந்த கடவுளையும் எண்ணத்தை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்காரு.
மாலை மாத்திக்கிறது முக்கியமான சம்பிரதாயம். ஒரு ஆணும் பெண்ணும் மாலையை மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தம். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கங்க. நிறுத்துங்க. மனத்துக்குள்ள நெருப்பு புடிச்சிருச்சு. அங்க யாரோ ஒரு பொண்ணு உள்ள மாட்டிக்கிட்டா. யாராவது காப்பாத்துங்களே. உள்ள மாடி எடுத்து ஊத்துங்க. ராதிகா மாதிரி இருக்கு. இந்த பக்கம் யாராவது காப்பாத்துங்க. யாராவது போங்க போங்க. இந்த பக்கம் போங்களே. உள்ள யாராவது போங்க. எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? அந்த கடவுளை என்ன இப்படி சொல்லிட்டாரு? ராதிகா, ராதிகா, ராதிகா. ராதிகா, ராதிகா. ராதிகா, ராதிகா. என்னாச்சு ராதிகா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ராதிகா,
சின்ன மருமகளே, சின்ன மருமகளே, என்னம்மா ஆச்சு? பாட்டிமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சத்தியம் மறுபடியும் ஜெயிச்சிருக்கு. அதோட அதர்மம் தோத்துடுச்சு. பாட்டிமா, நான் ரச்சனோட உதவியால தீபுவோட உண்மையான அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவரை நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா மாதா ராம்ஜியோட ஆளுங்க என்னை இந்த வீட்டுக்குள்ள தள்ளி பூட்டிட்டாங்க. அதோட இந்த வீட்டுக்கு தீ வச்சது மாதாராமும் அவங்களோட ஆளுங்களும் தான். ஆனா அந்த நெருப்புல என் நம்பிக்கையால நான் புடம் போட்ட தங்கமா வெளியில வந்து அபே மாப்பிள்ள நிச்சயமா நீ சொல்றத நம்ப மாட்டாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் ராதிகா மட்டும் இல்ல, பண்டிதர் குடும்பமே எவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அவங்க அவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாங்க, எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பேசாம இருங்க மாதாராம்ஜி. நான் அபே இல்ல, நான் தேவா, தேவா மகா பண்டிதர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா. இது வரைக்கும் ராதிகா பொய்யே சொன்னது இல்ல. அது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல யாருமே பொய்யே பேச மாட்டாங்க. நாங்க ஏன் இன்னும் மகா பண்டிதரா இருக்கோம்? எங்க குடும்பம் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒழுக்கமா வாழ்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையான சத்தியமான பாதையில தான் அவங்க என்னைக்குமே நடந்திருக்காங்க. ஆமா மாதாராம்ஜி, எனக்கு எல்லா நினைவு வந்துருச்சு. நான் அபே இல்ல, கணிக்க என் மனைவியும் இல்ல. கணிகா, அபய், உங்களுக்கு எதுவும் ஆள இல்ல? இவர்தான் நிஜமான அபய். ஆமா பாட்டிமா, ஆமாமா, இவர்தான் கணிகாவோட புருஷன், அதோட தீபாவோட அப்பாவும். இந்த மாதாராம் இவரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்க மாதாராம்ஜி, ஆனா நீங்க எனக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிருக்கீங்க. அப்படி செஞ்சு இவங்க எதுக்காக பொறுமையா இருந்தாங்க? உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்களா? அது எதுக்காக? எனக்காகத்தான். எனக்காக மட்டும்தான் மாதாராம்ஜி. அப்படி இருந்து என் மனைவி நீங்க எரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணீங்கல்ல, இப்படி ஒரு கடுமையான செயலை செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. ஆனா கடவுள் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கணக்கு வச்சிருக்காரு. அந்த கணக்கு எல்லாத்தையும் இந்த உலகத்துல தீர்த்து முடிச்சிருவாரு. அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு மாதாராம்ஜி. நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இத்தனை நாளா நீங்க பணத்துக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்கீங்கல்ல. ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு பையனை, ஒரு மனைவி கிட்ட இருந்து ஒரு புருஷனை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. பணத்தாசை உங்களை இந்த அளவுக்கு கண்ண மூட வச்சிருச்சுல்ல. மனுஷனை மதிக்கல, கடவுளை மதிக்கல. நீங்க சொல்லுங்க மாதாராம்ஜி, என்னோட 5 வருஷத்தை உங்களால திருப்பி தர முடியுமா? அந்த 5 வருஷம் என்னோட அம்மா, என்னோட பாட்டி, என்னோட மனைவி, என்னோட அண்ணன், என் நண்பன் வாசு என்ன நினைச்சு எவ்வளவு அழுதுருப்பாங்க. என்னுடைய மனைவி தினமும் காலையில நான் வந்துருவாங்கிற நம்பிக்கையோட இருப்பா. அதை நம்பிதான் வேண்டிப்பா. ஒவ்வொரு இரவு பகலும் எனக்காக காத்திருந்திருக்கா. உங்களால அந்த 5 வருஷத்தை திருப்பி தர முடியுமா என்ன? இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எடுக்கல. எடுத்தா தானே திருப்பி தர முடியும்.
இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் எப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவுலேருந்து எந்த காரணம் கொண்டும் மாற மாட்டேன். நான் உங்ககிட்ட அன்பா நடந்ததுக்காக நீங்க என்ன குறைவா எடை போட்டுடாதீங்க மாப்பிள்ளை தம்பி.